வணக்கம் சொல்லுமி. அது நெல்லை மாவட்டத்தில் வந்து பிரதான அணைகளாக வந்து பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நதிகள் வந்து பிரதான அணைகளாக வந்து விளங்குகின்றன. இதில் வந்து கடந்த 17-18 வந்து கனமழை காரணமாக வந்து அனைத்து இதுலேயும் வந்து அனைத்து அணைகளிலிருந்து நீர்த்திறப்பு வந்து அதிகமாகி கடும் வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து வந்து இந்த 20ஆம் தேதி முதல் வந்து அணைகளுடைய நீர்மட்டம் மற்றும் நீர் வெளியேற்றத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து கவனமாக பரிசீலித்து வருகிறது. கடந்த 23ஆம் தேதி வந்து மணிமுத்தாறு அணை வந்து அதனுடைய முழு கொள்ளளவான 118 அடியை எட்டியது. அதனைத் தொடர்ந்து வந்து மணிமுத்தாறு அணையிலிருந்து உபரி நீர் வந்து தினமும் வந்து 1500 2000 அடி வந்து கடந்த 24ஆம் தேதியிலிருந்து திறந்து விட்டனர். இதே போல் வந்து பாபநாசம் அடி வந்து தன்னுடைய முழு கொள்ளளவான 143 அடி வந்து 141 அடி வந்து தற்போது வந்து அணையாக வந்து நிரம்பி இருக்கிறது. இதனிடையே வந்து தற்போது 31/1 இந்த கனமழை எச்சரிக்கை காரணமாக ஆங்காங்கே மற்றும் மலைப்பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக வந்து மழையானது வந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரான வந்து நேற்று காலை வந்து 5000 கன அடி பாபநாசம், மணிமுத்தாறு மற்றும் சேர்வலாறு அணைகள் வந்து 5000 கன அடி வந்து திறந்து விடப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர். அதனைத் தொடர்ந்து வந்து வெள்ள தண்ணீர் வருகையை முன்னிட்டு அதனுடைய இதை கணக்கிட்டு வந்து அதனுடைய அளவானது வந்து கூடும் என்று அறிவித்திருந்தார். அதே மாதிரி நேற்று 5000 அடி கன அடி தண்ணீர் திறந்து விட்டது வந்து இரவு வந்து 7000 அடியாகும். இன்று காலை 9400 அடியாக வந்து தாமிரபரணி ஆற்றில் வந்து தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இதில் வந்து பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணை மற்றும் அல்லாமல் கடனா நதி, ராமநதி அணைகளில் இருந்தும் உபரி நீரானது தற்போது வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மீண்டும் வந்து தாமிரபரணியிலிருந்து நீர்வரத்தானது வந்து அதிகரித்து இருக்கிறது. ஆனால் வெள்ள அபாயம் வந்து தற்போது வரை இல்லை என மாவட்ட நிர்வாகம் வந்து அறிவித்துள்ளது. நீர் பெருக்கானது வந்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வந்து தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், ஆற்றில் வந்து குளிக்கக்கூடாது, ஆற்றின் கரையோரத்திலிருந்து உள்பகுதிக்கு செல்லக்கூடாது என்றும், கால்நடைகளை வந்து ஆற்றில் வந்து குளிப்பாட்டவோ மற்ற இது செய்யக்கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து எச்சரிக்கை விடுத்திருந்தனர். தற்போது வந்து 9400 கன அடி நீரானது வந்து தாமிரபரணி ஆற்றில் வந்து சென்று கொண்டு இருக்கிறது.